Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா artificial flower தாங்க பார்க்க போறோம். சோ இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். First வந்து நாம என்ன பண்றோம் அப்படினாக்கா thread எடுத்துக்கிறோம். சோ இது வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒயிட் த்ரெட் எடுத்துக்கிட்டோங்க. ஸோ இது அளவு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைடலுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பிரைடலுக்கு இப்படி வைக்கிறோம் இல்லையா. ஸோ நூல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சுங்க. அளவு பார்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்டு. நமக்கு வந்து 24 வருதுங்க. 24 வருது. 24 வருது நமக்கு. ஸோ இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கணும். ஸோ த்ரெட்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம போற்றி எடுத்துக்கணுங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போடணும் இல்லையா. அப்போ இவ்வளோ தூரம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். 3 நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸோ உங்ககிட்ட வந்துட்டு தெர்மாக்கோல் இருந்தது அப்படின்னாக்கா எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட தெர்மாக்கோல் இல்லைங்க, அதனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த செலட்டாப் ஒட்டுவோம் இல்லையா அந்த பாக்ஸ் தான் அது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நீடில் வந்து இதில் குத்திக்கிறோம். குத்திட்டு இது வந்து ஆக்சுவலி துணிப்பூ தாங்க, மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த நீடிலும் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இந்த பால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இதை எப்படி வந்து ஃபோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள். அவ்வளோதான். செகண்ட் ஒன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது வீட்லேயே நாம் வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் 4 பூ வந்து வச்சுருக்கேன். 4 வச்சுருக்கேன். இப்போ ஒரு பால்ஸ் போட்டுக்கிறோம். திரும்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூ வந்து 3 ரூபாங்க. அது ஃபுல்லாக கட்டி முடிச்சு கொடுத்தோன்னா 3 ரூபீஸ் தான் கிடைக்கும் நமக்கு. இப்படியே வந்துட்டு நம்ம இந்த பால்ஸ் போடுறோம் இல்லையா, பால்ஸ் வந்து நாம் கணக்கு வச்சுக்கணுங்க. 32 பால்ஸ் வந்து நம்ம போடணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பால்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இதை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இழுத்து விடணும். ஒன்று ஒன்றா வந்து நாம் நீடிலேருந்து த்ரெட்டுக்கு வந்து நம்ம ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து விட்டுக்கணும். ரொம்ப ஈஸி தான் அது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக போத்துடலாம். பாருங்கள்
ஃபர்ஸ்ட் உள்ளே வச்சு அப்புறம் தான் மேலே வைக்கணும். பாருங்கள், இப்படி உள்ளே வச்சு திரும்ப மேலே வைக்கணும். ஸோ இது ஈஸியாக பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து பால்ஸ் போட்டுக்கணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு அடுக்கு வந்து நம்ம கோத்து பாருங்கள், கோத்து எடுத்தாச்சுங்க. திரும்ப வந்து நான் நீடில் குத்தியிருக்கேன். இப்போ திரும்பவும் நம்ம வந்து இதில் வந்து 4 அடுக்கு தாங்க. இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா 4 தான் வைக்கணும். நான் 3 வச்சுட்டேன். திரும்ப வந்து இன்னொன்று வைக்கலாம். வச்சுட்டு ஒரு பால்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் இது கனெக்ட் பண்ணி வைக்கணுங்க. இப்போது இந்த நீடில் ஃபுல்லாக நம்ம கோத்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து பிரைடலுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கலர் கலராக நம்ம சாரீக்கு மேட்சிங்காக வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வச்சு காமிக்கிறேன். நம்ம சாரியில் வந்து கோல்டன் கலர், க்ரீன் கலர், பர்பிள் கலர், இந்த மாதிரி கலர் ரெட் அண்ட் பிங்க் இருந்தது. அந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கிட்டு நாம் வந்து கோத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நாம் வந்து இப்போது கோத்தாச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது த்ரெட்டு வச்சு கட் பண்ணிடலாம். த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டாக வந்து நாம் இப்படி நாட் போட்டுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, நமக்கு வந்து பூ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு பூ வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து நாம் இப்போ கோத்ததுங்க. ஸோ இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.